வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சரிவு பாதையில் தான் காணப்படுது. அது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, அந்த சரிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலான ஜிஆர்டியை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 270 காணப்பட்டது. இன்றைய விலையை பொறுத்தவரை விலை மாற்றம் 0, அது 270 ரூபாய் தான் இருக்குது. சவரன் விலை அப்படின்னு இந்த சைட் பார்த்தீங்கன்னா, அதாவது 8 கிராம் 2160 காணப்பட்டது. விலை மாற்றம் 0, 2160 இருக்குது. நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை வாரத்தோட தொடக்கத்தில் 2,75,000 காணப்பட்ட வெள்ளியோட விலை மீண்டும் அதே 2,75,000 ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் அதே விலையில் நீடிக்கிறதுனால வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் விலை மாற்றம் பெருசாக எதுவும் இல்லை. அதே வேளை அடுத்து நம்ம 24 தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 15,273 காணப்பட்டது. 15,273 இருக்க விலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,22,184 காணப்பட்டது. விலை மாற்றம் 0, 1,22,184 இருக்கு. இதே வேலை பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் இது 1,24,192 காணப்பட்டது. வாரத்தோட முடிவில் சரிவோட 1,22,000 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். இதோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 14,000 ரூபாயாக காணப்பட்டது. நம்மளுக்கு மீண்டும் ஒரு விலை மாற்றம் இல்லாமல் அதே 14,000 ரூபாயாக இருக்கவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வெள்ளியோட விலையை போல் இல்லாமல் தங்கத்தோட விலை 1,12,000 காணப்பட்டது. இன்று வந்து 1,12,000 நீடித்தாலும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் 1,13,840 காணப்பட்டது. இப்போ எப்படி 1,12,000 அப்படிங்கிற சரிவில் நீடிக்குது. இது மேற்கொண்டு இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,14,500 15,000 அப்படிங்கிற விலையிலேருந்து குறைந்தபட்சமாக 1,06,000 7,500 அப்படிங்கிற விலையில் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இந்த வாய்ப்புகளுக்கும் சூழலுக்கும் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சொல்லலாம். அமெரிக்காவில் பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 49,499 புள்ளிகளில் காணப்பட்டாலும் கடைசியாக 152.8 புள்ளிகள் வந்து சரிஞ்சு காணப்படுது. இப்படி வந்து அமெரிக்க பங்குச்சந்தையானது ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இல்லாமல் ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறதில்ல. நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பும் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரத்திலேயே இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 94 ரூபாய் 91 பைசாவில் காணப்படுது. கடந்த வாரத்திலேயே ஒரு சில நாட்களில் 95 ரூபாயே கடந்து காணப்பட்டது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலையும் இந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலை மாதிரியே நம்மளுக்கு இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பும் அதனுடைய ஏற்றங்களை பெற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தையும் நிலைமை இதுதான். தொடர்ச்சியாக ஏற்றமோ சரிவோ இல்லாமல் ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது.